தம்பி அப்ப டிக்கெட்டு இல்லாம எல்லாரும் சினிமா பார்க்க வச்சாரா? நான் உங்க வீட்டுல ஒருத்தர், அதனால எனக்கு சினிமா பார்க்கறதுக்கு டிக்கெட்லாம் வேணாம்னு சொன்னாரா? இதெல்லாம் சொல்றதுதான், வசனம் சொல்றதுதான்ப்பா. அதனால ஆனா ஒண்ணே ஒண்ணு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அமைச்சர்களை நீங்க எல்லாரும் முன்னால எவ்வளவு சொத்து சேர்த்திருந்தீங்க, இப்ப எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டது உண்மையிலேயே பொதுமக்கள்கிட்ட நான் எனக்கு என்ன கருத்துனா, அவரின் கருத்துக்கள் பொதுமக்கள்கிட்ட சென்று பதியும் போது அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உறுதுணையா இருக்கும். ஏன்னா கருத்தியல் ரீதியாக அவர் திமுகவை எதிர்க்கிறார். ஆனால் போட்டி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இண்டி கூட்டணிக்கு வரும்பொழுது அவரின் கருத்துக்கள் நிச்சயமாக திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் நிச்சயமாக மக்களை சென்று அடையும் பொழுது அது தேசிய ஜனநாயக கூட்டணியும் இதற்காகத்தானே பாடுபடுகிறது என்ற வகையில் கருத்தியல் ரீதியாக எங்களுக்கு உதவி செய்யும். அவர் சொல்ற மாதிரி டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டி இல்லப்பா. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி. ஆனா கருத்தியல் ரீதியாக, கட்சி ரீதியாக 4 முனை போட்டி, கருத்தியல் ரீதியாக 2 முனை போட்டி. கருத்தியல் ரீதியாக திமுகவை எதிர்ப்பவர்கள், திமுகவை ஆதரிப்பவர்கள். ஆக திமுகவின் எதிர்ப்பவர்கள் பிரிந்திருந்தா கூட அவர்களின் கருத்து வலிமையாக திமுகவை எதிர்க்கான கருத்து வெற்றி பெறப் போகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உதவி செய்யும்.